அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெயராவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் மண்டபம் கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் அமெரிக்காவின் காட்டுத்தீயும் ஆணவக்காரர்களின் அழிவும் என்ற தலைப்புல ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கடந்த வாரம் 2 நாட்கள்ல அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ கலிபோர்னியா மாகாணம், லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட பல பகுதிகளை தாக்குகின்றது. அதாவது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள், கிட்டத்தட்ட 1,50,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருளாதாரம், வீடுகள் உள்ளவை அப்படியே ஒட்டுமொத்தமாக அது கருகி சாம்பலாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம டிவியில பார்க்கின்றோம், செய்தி சேனல்கள் காட்டுகின்றார்கள். அதாவது அமெரிக்கா என்ற அந்த நாடு எவ்வளவு பெரிய ஒரு ஆணவம் பிடித்த நாடு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக முஸ்லிம்களை அழிப்பதற்கு அவர்கள் தீட்டக்கூடிய திட்டங்கள் என்பது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்த, ஆணவம் பிடித்த இந்த அமெரிக்கா மிகப்பெரிய அளவிற்கு நாங்க என்ன செய்யறோம், ஆற்றலை எங்களுடைய கையில வச்சிருக்கிறோம், நாங்கள் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு, எங்களை மிஞ்ச உலகத்துல எவனும் கிடையாது, நாங்க நினைச்சோன்னா என்ன வேணாலும் செய்யலாம் என்றெல்லாம் சொல்லி இருமாப்பு பேச்சு பேசியவர்கள் கடைசியா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ற அந்த ஒரு அநியாயக்காரன் என்ன சமீபமா போன வாரம் பேசுறான். என்ன சொன்னா, I will open the gates of hell on the Middle East. மத்திய கிழக்கு நாடு, காசா உள்ளிட்ட ஒட்டுமொத்தமாக அந்த நாடுகள்ல அந்த நாட்டை நான் நரகமாக நான் மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவக்கார பேசினான். எப்படியா, காசா உள்ளிட்ட அந்த நாடுகளை, இஸ்லாமிய நாடுகளை, மத்திய கிழக்கு நாடுகளை இவர் நரகமா மாத்த போறாரு சொல்லி அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கலிபோர்னியா மாகாணம், அமெரிக்காவுடைய ஒரு பகுதியே நரகமாக மாறிவிட்டது என்று அவர்கள் கூக்குரல் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கின்றோம். யாருடைய துன்பத்திலையும் இன்பம் அடைய வேண்டியது நம்மளுடைய விஷயம் கிடையாது, நம்முடைய நோக்கம் கிடையாது. ஆனால் இதுல நாம நிறைய படிப்பினைகளை நாம பெற வேண்டும். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நமக்கு இது குறித்த பல செய்திகளை சொல்லி சென்றிருக்கின்றார்கள். ஆணவக்காரனுடைய நிலைமை என்னவாகும், அதிகார திமிர், ஆணவ திமிர், தலைக்கணம், அகங்காரம் என்று சொல்லி எவன் ஒருவன் பெருமை பிடிச்ச அலையிறானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடி எப்படிப்பட்டதாக இருக்கும், அவன் அல்லாஹ் எப்படியெல்லாம் பிடித்திருக்கின்றான், இதுக்கு முன்னாடி ஆட்டம் போட்டவர்கள் அல்லாஹ் என்ன மாதிரிலாம் அடிச்சிருக்கிறான், எப்படி அவனுடைய பிடி இருந்திருக்கின்றது, இங்கே ஆட்டம் போடக்கூடியவர்களுக்கு உண்டான ஒரு எச்சரிக்கை. அதாவது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய நாங்க ஆற்றலை கையில வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு மார்தட்டியவர்களுடைய நிலைமை என்னவாயிட்டு எல்லாம் பார்த்தா அப்படியே சிதைந்து சின்னாபின்னமாய் போய் கிடைக்கின்றது. காசாவை நரகமா மாத்திர கடைசியில இது காசா இல்லடா, இது கலிபோர்னியான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை அங்கே விட்டது. இவர்கள் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமா, கடைசியில என்ன, ஒரு பாலஸ்தீன என்ற அந்த நாட்டை முஸ்லிம்களிடத்திலிருந்து அபகரித்து திருட்டு இஸ்ரேல் இவ்வளவு அநியாயங்களை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு
நிதி உதவி உள்ளிட்ட ஆயுத உதவிகளை செஞ்சது யாரு? இந்த அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய கள்ள குழந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யூதர்களை வைத்து முஸ்லிம்களை அழிப்பதற்கு அவ்வளவு திட்டங்களை தீட்டினார்கள். அவ்வளவு அநியாயங்களை பண்ணா பாலஸ்தீன முஸ்லிம்கள் சொல்லணும்னா துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். கடைசியில என்ன நிலைமை தெரியுமா? பாலஸ்தீனத்துல இவன் காசால இவன் போட்ட அந்த குண்டுகளை போட்டானே, ஒரு வருஷமா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல முஸ்லிம்களை அவ்வளவு கொடுமைப்படுத்தி வருகின்றார்கள். அவ்வளவு அநியாயம், கொஞ்சம் நெஞ்ச அநியாயம் கிடையாது. இவர்கள் செய்த அநியாயம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கிட்ட இவர்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு எத்தனை ஏவுகணைகளை ஏவினானோ, எத்தனை குண்டுகளை போட்டு, எத்தனை வீடுகளை, எத்தனை மருத்துவமனைகளை, எத்தனை பள்ளிக்கூடங்களை தரைமட்டமாக்கினானோ, இந்த அநியாயக்காரனுடைய நாடு ஒரே நாள் தான் அல்லாஹ் கொடுத்த ஒரு தீ. எல்லாம் அணுகுண்டுகளை வீசினா கூட இப்படி ஒரு சேதம் ஏற்பட்டிருக்காது. அப்படிப்பட்ட சேதம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 80,000 டன்னுக்கு மேல குண்டு வெடிபொருட்களை போட்டு ஒரு நாட்டையே 1.5 வருஷத்துக்கு மேல சல்லடையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் அனுப்பின ஒரு தீல ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கின்றானே, கம் அஹ்லக்னா கப்லஹும் மினல் குரூன், இதுக்கு முன்னாடி எத்தனையோ சமுதாயத்தை நான் அழித்திருக்கின்றன, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஆணவக்காரர்கள் அழிந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் மிகப்பெரிய படிப்பின. எல்லாரும் எங்களால எல்லாம் முடியும், எங்களால முடியாது எதுவும் இல்லை என்று பேசினானே டொனால்ட் ட்ரம்ப், நான் காசாவை நரகமாக ஆக்குவேன் நானே, அடுத்த நாளே எல்லாம் அடிச்சிருக்கான். சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஆணவக்காரர்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் وثمود الذين جابوا الصخر بالوادي وفرعون ذي الاوتاد الذين طغوا في البلاد فاكثروا فيها الفساد فصب عليهم ربك صوت عذاب ان ربك لبالمرصاد. வர்ணனை கேள்வி கேட்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், ஆதுடைய சமுதாயத்தையும் தூண்களை உடைய ரம்வாசிகளுடைய அந்த சமுதாயத்தினரையும் உம்முடைய ரப்பு எப்படி ஆக்கினான் என்பது நீ பார்க்கலையா? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இதுக்கு முன்னாடி இவர்களை போன்ற ஒரு வலிமை மிக்க படைப்பை நான் படைத்ததே கிடையாது அப்படின்ட்டான் அல்லாஹ். அப்படின்னா எவ்வளவு பெரிய வலிமை மிக்க படைப்பா அவங்க இருந்திருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அந்த 6 கூட்டம் எவ்வளவு பெரிய ஒரு வலிமை மிக்க படைப்பாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட வலிமை மிக்க படைப்பாக இருந்த அந்த 6 கூட்டத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? சபூன லயாலின் சமானியத் ஐயாமின் ஹுசூமா, 7 இரவுகளும் 8 பகல்களும் அப்படியே ஒரு காற்றை அனுப்பினான். அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. அப்படியே வேரோடு பிடுங்கி வீசப்பட்ட அந்த மரங்களை போல அவர்கள் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. அவர்கள் மீதம் இருக்கின்றார்களா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்படி அல்லாஹ் அடிப்பான். அடிச்சான்னா ஆணவக்காரர்களை அல்லாஹ் பிடித்த வரலாறு அப்படிப்பட்டது. மலைகளை குடைந்து வாழ்ந்தார்களே சமூக கூட்டம், அவர்களையும் படைகளை உடைய ஃபிரௌனையும் உம்முடைய ரப்பு என்ன ஆக்குனான்னு தெரியலையா? மலைகளை குடைஞ்சு வாழ்ந்தாங்க. மலைகளை குடைஞ்சு முதல்ல இப்ப வெடிகுண்டுகளை வச்சே மலைகளை திறக்கிறது சிரமமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் அவ்வளவு எந்திரங்களை வச்சிருக்கிறாங்க. பொக்லைன் இருக்கு, என்னென்னமோ டூல்ஸை வச்சு உடைக்கிறார்கள். உடைக்க முடியாமல் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில். ஆனா அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி வெடிகுண்டு கிடையாது, எந்த விதமான பயங்கரமான ஆயுதங்களும் கிடையாது. ஆனால் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு வலிமையான ஆளா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வலிமை மிக்க கூட்டத்தை எல்லாம் நான் அழிக்கலையா? அவர்களுடைய முடிவு என்ன ஆச்சு போய் பாரு, எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். சமூதல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாதி வ ஃபிரௌன தில் அவ்தாத்,
அல்லதீன தாவு ஃபில் பிலாதி ஃபஅக்தரு ஃபீஹல் ஃபஸாத், அவர்கள் இந்த பூமியில குழப்பத்தை அதிகமாக்கினாங்க, ஃபசாதுகளை அதிகமாக்கி அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய விதத்துல அவர்களுடைய ஆட்டம் அதிகமாக இருந்தது. ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அஸாப் இன்ன ரப்பக லபில் மிர்சாத், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் வேதனையினுடைய சாட்டையை சுழற்றினான். எடுத்தான் வேதனையுடைய சாட்டை, ஒண்ணும் இல்லாம ஆயிட்டான். ஃபிரௌன் என்ன ஆட்டம் போட்டான் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அமெரிக்கா போடுற ஆட்டத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா ரப்புக்கும் ஆலா அப்படின்னா, நான் தான் உங்களில் மேலான இறைவன் அப்படின்னா, என்னை விட பெரிய இறைவன் வேற எவனும் கிடையாதுன்னா ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, என்னுடைய இறைவன் அவன் தான் என்னை தூதரை அனுப்பி இருக்கிறான், அவன் தான் நம்மளுடைய இறைவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ மூசா கடவுளிடம் சொல்லிக்கிட்டு இருக்காரப்பா, ஏதோ வானத்துல அவங்க கடவுள் இருக்கிறதா சொல்றாரு, ஒரு பெரிய கோட்டையை அவங்க கட்டுங்கப்பா, ஏறி அவங்களுடைய கடவுள்கிட்ட நான் பேசிட்டு வரேன்னா, என்னை விட பெரிய கடவுள் இருக்கிறதா நான் நினைக்கலன்னா. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் அவனை எப்படி அடிச்சான்? அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன். மக்கரோ மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அவர்கள் சூழ்ச்சி செய்தனர், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான், சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹு மிக்க மேலானவன். அடிச்சானா? கையில கைத்தடியை வைத்து அல்லாஹ் கடலை அடிக்க சொல்றான். கடல் ரெண்டா பிளக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இறை நம்பிக்கை கொண்ட மக்களும் அப்படியே கடலை கடந்து போறாங்க. ஃபிரௌன் பின்னாடி விரட்டிக்கிட்டு வர்றான், அவனுடைய படையும் விரட்டிக்கிட்டு வருது. அவங்க அப்படியே கடலை கடக்குறாங்க. இவங்க கரெக்டா கடல் நடுவுல மாட்டுறான். அல்லாஹ் அப்படியே மூடுறான், கதறான். பனு இஸ்ரவேலர்களுடைய மூசாவுடைய கடவுளை நான் ஈமான் கொண்டு விட்டேன். அல்லாஹ் கதற விட்டானா? சாக போற நேரத்துல நீ கதறி என்னடா பிரயோஜனம்? அதுக்கு முன்னாடி சிந்திங்கடா. அதுக்கு உண்டான எச்சரிக்கை பண்ணிதான் இங்க அடிச்சது, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அல்லாஹ் எப்படி அடிக்கிறான்? அதாவது இவர்கள் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா மாகாணம் உள்ளிட்ட இப்ப தீ எத்தனை வீடுகள் எரிந்ததோ அத்தனை மாகாணங்கள்லயும் தீ பிடிச்சா தீயை அணைப்பதற்குன்னு சொல்லி பல கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். 150 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கி இருக்கிறார். இந்த வருஷம் அந்த பணத்தை ஒதுக்கல, ஏன்னா பணம் பத்தல. ஏன் பணம் பத்தல அப்படின்னா, நாசகார இஸ்ரேலுக்கு ஆயுதம் வாங்குறதுக்கு உதவிக்கு பல கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க இதே அமெரிக்கா. அப்ப இப்படி இவன் பணம் கொடுத்ததுனால இங்க சொந்த நாட்டு மக்களை காப்பாத்த வக்கில்ல. நீ இந்த நாட்டுல தீ வராது, நம்ம முஸ்லிம்களை அடிக்கிறதுக்கு ஆயுதம் கொடுப்போம் தானே உன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த காசை எடுத்து கள்ள குழந்தையா இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு, அந்த யூத அநியாயக்காரர்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆயுதம் வாங்க நிதி உதவி நீ செஞ்சிய. என்ன ஆச்சு உன்னுடைய நிலைமை? இப்ப சொந்த நாட்டு மக்களை காரி துப்புறாங்க. ஏன்னா சொந்த நாட்டு மக்களை காக்க துப்பு கிடையாது. இவர் போய் இஸ்ரேலுக்கு இவர்கள் நிதி உதவி செய்கிறார்களாம் என்று உமிழ்கின்றார்களே, காரி துப்புகின்றார்களே. அல்லாஹ் கேவலப்படுத்தினாரா? என்ன நினைச்சு கொண்டிருந்தார்கள்? அல்லாஹ்வுடைய பிடி எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியல. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, உம்முடைய இறைவனுடைய பிடி மிக கடுமையானது. அல்லாஹ் பிடிச்சானா தாங்க முடியுமா? எவ்வளவு ஆணவக்கார பேச்சு, எவ்வளவு அட்டூழியத்தனம், எவ்வளவு அகங்காரம், முஸ்லிம்களை அழிப்பதில் அவ்வளவு வெறி. அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த ஆணவத்தையும் எல்லாம் அடிக்கிறான் பாருங்க. இவன் என்னால எதுவும் செய்ய முடிஞ்சுச்சா? காட்டு தீ பரவுகிறது. அந்த காட்சியில அந்த தீ எரிஞ்சு வீடுகளை சாம்பலாக்கி விட்ட அந்த மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க. எல்லாம் ட்விட்டர்லயும் எக்ஸ்தலத்திலையும் எல்லாத்துலயும் வந்திருக்கின்றது. பேஸ்புக் அது அப்படியே அந்த வீடியோக்கள் எல்லாம் ஃபேக்னு இவங்களுக்கு ஒத்துக்கிற முடியல, மனசு ஏத்துக்கிற மாட்டேங்குது. நம்ம நாடு அழிஞ்சு இப்படி நாசமா போச்சே என்று சொல்லி அந்த வீடியோக்களை கூட பகிர்வதை அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் அந்த அளவுக்கு கதற விட்டிருக்கின்றான். இதுதான் அல்லாஹ்வுடைய அடின்றது. என்ன செய்யறதுன்னே தெரியல, அப்படி கதறுகின்றார்கள்.
அவர்களால அது ஜீரணிக்க முடியல. ஏன்னா அல்லாஹ்வுடைய பிடி அப்படிப்பட்டது. அல்லாஹ் அடிச்சானா தாங்க முடியாது. அவனுடைய பிடி அப்படிப்பட்டதாக இருக்கும். அதை அவர்கள் உணர்ந்தார்களா? சிந்திக்கணும். ஏன்னா படைச்ச இறைவன் எல்லாத்தையும் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ன ரப்பஹு கான பிஹி பசீரா. உங்களுடைய இறைவன் உங்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அல்லாஹ் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் நான் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது. அவர்கள் ஆட விடுவேன். எதுக்கு? என்னுடைய பிடி மிக பெரும் பிடியாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய பிடி அப்படிப்பட்டதாக இருக்கும். அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணா, வல நுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரில் அல்லஹும் யர்ஜிஊன். உங்களுக்கு ஒரே அடியா மிகப்பெரிய நரக வேதனைகளை கொண்டு உங்களை தள்ளிட மாட்டேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேதனைகளை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த சிறு வேதனைகளை நான் கொடுக்கும் போதே நீ திருந்திக்கோ. அல்லாஹ் எச்சரிக்கிறான். எதுக்கு நான் இந்த சின்ன வேதனையை கொடுக்கிறேன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், என் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக. இப்பயும் நீ திரும்பல அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வமன் நஅவும் மிம்மன் ذுக்கிர பிஆயாத்தி ரப்பிஹி ثم அரத அன்ஹா இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். நம்முடைய இத்தகைய அத்தாட்சிகளை கொண்டு வசனங்களை கொண்டு நாம அவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களுக்கு சிமிட்டம்களை கொடுத்து சின்ன சின்ன வேதனைகளை கொடுத்து அவனுக்கு அறிவு வரட்டும், நீ படிப்பினை பெறுவா, என் பக்கம் நீ திரும்புவ, நீ நல்லவனா மாறிடுவ அப்படின்றதுக்காக நான் அத்தாட்சிகளை வழங்கி வசனங்களை சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அதன் மூலம் அறிவுறுத்தப்பட்ட பிறகும் எவன் அதை விட்டும் புறக்கணித்து செல்கின்றானோ, எவன் அதை புறக்கணித்து விட்டானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். சொல்லிட்டு சொல்றான், இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். இத்தகைய குற்றம் புரியக்கூடிய பாவிகளை, அந்த குற்றவாளிகளை நான் பழி தீர்த்தே தீர்வேன் அப்படின்றாங்க. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாத்தீங்களா? அப்பனா என்ன ஆட்டம் போடுறது? என்னமோ இவங்கள கையில தான் ஒட்டுமொத்த சாட்டிலைட்டு இருக்கான். இவங்க நினைச்சாங்கன்னா யாரையும் எந்த இடத்துலயும் கண்காணிப்பாங்களாம். எத்தனை குண்ட இவர்களுடைய நாட்டு மேல போட்டான்னு ராடார் கருவிகள் மூலமா கண்டுபிடிச்சு அந்த குண்டையெல்லாம் வானத்துல வச்சே வெடிக்க விட்டுருவாங்களாம். அந்த அளவுக்கு பவர் இருக்கா. தடுத்து பாடுறா. அல்லாஹ் விட்ட தீய தடுத்து முடிஞ்சா உன்னால? அல்லாஹ் எரிய விட்டானடா, தடுக்க முடிஞ்சிச்சா? அதுல நல்ல மக்கள் இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து வந்த சோதனை. அதே நேரத்தில் கெட்டவன்களாக இருந்தால் அதற்கு உண்டான வேதனை. அது சிந்திக்க வேண்டும். அதுல நல்ல மக்கள், அதுக்குன்னு இவர்கள் எரிந்ததுல நம்ம சந்தோஷப்படல, புலங்காகிதம் அடையல. ஆனால் ஆணவக்காரர்கள் சிந்திக்க வேண்டும். அல்ல ஆணவக்காரர்கள் அப்படிதான் அடிப்பான், அப்படிதான் அழிப்பான். ஏன்னா அவர்களுக்கு நம்ம சொல்லி அவர்கள் திருந்தாம ஆணவ பேச்சுக்கள்லையும் தாங்கள் ஆணவத்திலே மூழ்கி இருந்தால் எல்லாம் இப்படிதான் பண்ணுவான். பாருங்க, ஜேம்ஸ் வுட்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர், அமெரிக்காக்காரன், அவ்வளவு ஒரு பேச்சு. அவனுடைய அந்த எக்ஸ் தளத்தை தொடர்ந்து பார்த்தாலே காசா தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், முஸ்லிம்களை எல்லாம் கொல்ல வேண்டும், காசால ஒரு முஸ்லிம் கூட இருக்கக்கூடாது, எல்லா முஸ்லிம்களையும் கொல்ல வேண்டும். அவன் வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒட்டு மொத்தமா சாம்பல் ஆயிருச்சு. CNN உட்கார்ந்து அழுகுறான், என் வீடு மொத்தமா போச்சுன்னு ஒப்பாரி வைக்கிறான், கிடந்து கதறான், என்னுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி நரகமாக மாறிவிட்டதுன்னு போட்டிருக்கான். அல்லாஹ் கதற விட்டானா? ஏன்னா முஸ்லிம்களை அழிக்கணும், ஒழிக்கணும், அந்த சிறு பிஞ்சுகளை கொல்லணும் என்று சொல்லி எவ்வளவு ஒரு வெறித்தனமாக நீ உன்னுடைய விஷத்தை கக்குன. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் இருக்கான்டா, படைச்ச இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு அவனுடைய உள்ளத்துல வந்துச்சா? ஆணவத்துல அழியக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்களே, அதனால அல்லாஹ் பிடிச்சான். இப்படித்தான் அல்லாஹ் செய்வான். இவர்களுடைய இந்த அகங்காரங்கள், ஆட்டம் எல்லாமே நீண்ட நெடுநாள் நீடிக்காது. சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அதே மாதிரி பாருங்க, அந்த தீயை வந்து பரவும் போது இவர்களால தடுக்க முடியல. அதாவது ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரியுதுங்க, உடனே அதை தடுத்து நிப்பாட்டி இருக்கலாம்ல. ஆனால் 150 கிலோமீட்டருக்கு மேல வந்து ஸ்பீடா வந்து காத்து வருது, காத்து அடிக்குது. அடிக்கிற காத்துல இருக்குது அதை போட ஒண்ணு. அப்ப அவ்வளவு அந்த காற்றுல அவர்கள் வந்து எந்த அளவிற்கு வந்து அந்த காற்று வந்து தாக்குது அப்படின்னா அவர்களால கட்டுப்படுத்த முடியல. அதாவது வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து ஹெலிகாப்டர் மேல வந்து அப்படியே எடுத்து ஹெலிகாப்டர்ல இருந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, தண்ணீரை பீச்சி அடிக்க வைக்கிறது. இங்க ஹெலிகாப்டருக்கு மேலையும் பிடிச்சி எரியுது. என்ன செய்ய முடியும்? தடுக்க முடிஞ்சுச்சா? தடுத்தார்களா? இவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும் அல்ல என்ன செஞ்சா, அவர்களுடைய அந்த டெக்னாலஜி எல்லாமே ஒண்ணும் இல்லாமல் போய்விட்டது அந்த காட்டு தீயின் முன்னால். அல்லாவா பார்த்து ஏதாவது ஒரு குளிர்காலத்தை அனுப்பி விட்டு ஒரு மழை பெய்ய செஞ்சா மட்டும்தான் தப்பிப்பாங்க, இல்லாட்டினா ஒண்ணும் செய்ய முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆணவக்காரர்களுடைய முடிவு என்ன ஆனது? இதுக்கு முன்னாடி ஃபிரௌன் என்ன செஞ்சான்? ஆது சமுதாயம் என்ன செய்தது? சமூக சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சான்? நூஹ் நபியினுடைய சமுதாயம் என்ன ஆட்டம் போட்டார்கள்? அவர்களை அல்லாஹ் என்ன நிலைக்கு ஆக்கினான்? கேட்க காது உள்ளவன் கேட்டுக்கோ, சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை உடையவன் சிந்திச்சுக்கோன்றான் அல்லாஹ். அப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே அமெரிக்கால எவ்வளவு அநியாயம், கொஞ்சம் கொஞ்சம் அநியாயமா பண்ணாங்க இதுக்கு முன்னாடி. யோசனை பண்ணி பாரு. இதே அமெரிக்கா வந்து முஸ்லிம்களை ஒழிப்பதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஒண்ணும் இல்லாத குற்றச்சாட்டை சொல்லி முஸ்லிம்கள் தான் அந்த ஈஃபில் அந்த ட்வின்ஸ் டவரை வந்து உடைத்தார்கள், இடித்தார்கள் சொல்லி செப்டம்பர் 11 அட்டாக்கு, ட்வின்ஸ் டவர் இடிக்கப்படுது. உடனே சொல்லிட்டாங்க முஸ்லிம்கள் தான் இருக்கு காரணம். குர்ஆன்லயே அப்படி இருக்குன்ட்டாங்க. குர்ஆன்லயே இந்த மாதிரி வந்து ஒரு வசனத்துல வந்து இந்த மாதிரி வந்து 2 எங்களுடைய கட்டடத்தை இடிக்க சொல்லி குர்ஆன்லயே இருக்கு. குர்ஆன் தீவிரவாத புத்தகம். செப்டம்பர் 9வது மாசம் 11ஆம் தேதி அட்டாக் ஆச்சு. செப்டம்பர் 11 110 மாடி கட்டடம் சொல்லிட்டாங்க. 9வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல 110வது கட்டடம் இருக்கா, 110வது வசனமா 110 மாடி கட்டடம். 9வது அத்தியாயம் அத்தௌபா அத்தியாயம் 9வது அத்தியாயம் செப்டம்பர் 9 செப்டம்பர் 11ஆம் தேதி 11வது ஜுஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. கடைசியா எடுத்து படித்து பார்த்தோம்னு நல்லா ஒரு செய்தியை பேசுறான். அவர்களுடைய கட்டடங்களை இடிங்க அப்படின்னு ஒரு வசனம் வருது, போட்டு விட்டாங்க. இதை வச்சுதான் 110 மாடி கட்டடத்தை வந்து அல்லாஹ்வே குர்ஆன்ல இடிக்க சொன்னதான் இடிச்சிட்டாங்க முஸ்லிம்கள். இவர்கள் தான் தீவிரவாதி அப்படின்னா. இவர்கள் சொன்னோனையுமே உங்களுடைய உள்ளத்துல என்ன தோணுது? அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பார்க்க நினைக்கிறீங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு அமெரிக்கர்களும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவன் இப்படி பரப்பி விட்டோம்னா ஆஹா என்ன இது 9வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல என்னடா இருக்கு, என்ன இருக்கு, இடிக்க சொல்லி இருக்கு அவங்களை, ட்வின்ஸ் இடிக்க சொல்லி எல்லாம் சொல்லிட்டான் அவங்களை குர்ஆன்லயே அப்படின்னு சொல்லி இந்த பொய்யுரைகளையும் இந்த அவதூறுகளையும் எப்ப பரப்புனாங்களோ அப்பதான் குர்ஆன் வந்து ஆங்கில பிரதிகள் வந்து விட்டு தீருது. கண்ணா பின்னாடி விக்குது. எல்லாம் வந்து குர்ஆனை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கிறப்பதான் தெரியும், படிக்கிறப்பதான் என்னடா தீவிரவாத புத்தகம், இவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் இருக்கு, இவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் அடங்கிய நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய, இறை கோட்பாட்டை போதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு வேதத்தையா இவர்கள் தீவிரவாத புத்தகம் சொன்னாங்க என்று சொல்லி இந்த அவதூறை எப்பொழுது இவர்கள் பரப்பினார்களோ அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுல இஸ்லாத்தினுடைய எழுச்சி மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்தது. சாரையா மக்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க. மிக பெரிய அளவிற்கு இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடுது அமெரிக்கால. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவர்கள் சொன்ன இந்த அவரு. அல்லாஹ் எப்படி சூழ்ச்சியாளன்னு தெரியுதா? அல்லாஹ் இப்படிதான் சூழ்ச்சி செய்ய, நீ சூழ்ச்சி செய்ய, அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வான்.
சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் மிக்க மேலானவன் நல்லா சொல்லி காட்டானா இல்லையா? கண் கூட பார்த்தோம்ல, அல்ல கண் முன்னாடி நிகழ்த்தி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இஸ்லாத்தினுடைய எழுச்சி அதிகமாகுது. முஸ்லிம்கள் அவ்வளவு என்ன டவுன்லோடு பண்றாங்க, திருமறை குர்ஆனுடைய அந்த அப்ளிகேஷன்கள் அதிகமா டவுன்லோட் ஆகுது. திருமறை குர்ஆனுடைய அந்த செய்திகளை டவுன்லோட் பண்றாங்க, இஸ்லாத்தினுடைய செய்திகளை டவுன்லோட் பண்றாங்க, எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா செய்திகளை படிக்க ஆரம்பிச்சா அல்லாஹ்வுடைய அருளால இஸ்லாத்தினுடைய எழுச்சி அதிகமாகி அமெரிக்காவுல மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. புள்ளி விவரங்கள் வந்துருச்சு. ஹலாலான உணவுகளுடைய முக்கியத்துவத்தை மக்கள் விளங்குறாங்க. ஹலால் இறைச்சி, இந்த பன்னிக்கறி எல்லாம் தின்னாம மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்க. பார்த்தா ஹலால் இறைச்சிக்கு டிமாண்ட் ஆகுது. அமெரிக்கால ஹலால் இறைச்சி விற்கக்கூடிய கடைகள்ல கியூக்கள் அதிகமாகுது. எத்தனையோ தேவாலயங்கள் அப்படியே கொத்து கொத்தா முஸ்லீமா மாறுறாங்க. தேவாலயங்கள் பள்ளிவாசல்களாக மாறுகிறது. நைட் கிளப்புகள் பள்ளிவாசல்களாக மாறுது. பள்ளிவாசல்ல இடம் நிரம்பி ஒழியுது. இடம் இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தை திறந்து விட்டு அங்கேயே ஜும்மாத்தூள் நடக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. இதெல்லாம் எது என்ன காரணம்? நீ இஸ்லாத்தை அழிக்கணும்னு சொல்லி நீ ஒரு அவதூற சுமத்தின. அல்லாஹ் எப்படிப்பட்ட எழுச்சி ஏற்படுத்திட்டான் பாத்தீங்களா? இதுதான் இஸ்லாத்தினுடைய எழுச்சி. இது விளங்க மாட்டேங்குது நமக்கு. இது விளங்காம இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் நினைக்கிறான். அப்ப எந்த அளவிற்கு இஸ்லாம் மக்களை ஈர்க்கும். இதே மாதிரியான வேலையை தானே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலையும் செய்தார்கள். பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான வரலாறை கொண்டது இஸ்லாம். சிந்திச்சு பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணம் போறாங்க. மேராஜ் பயணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு செய்தி. ஏன்னா ஒரே இரவுல இங்கிருந்து கஅபத்துல்லாஹ்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலத்துக்கு போய், ஜெருசலத்துல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து 7 வாரத்துக்கு மேல அல்லாஹ்விடத்துல வஹி செய்தியை பெற்றுவிட்டு தொழுகை கடமையாவது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அத்தாட்சிகள் எல்லாம் பார்த்து விட்டு மறுபடியும் திருப்பி மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து கஅபத்துல்லாஹ் வர்றாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா, அல்லாஹ் தான் அழைத்து சென்றான். அத்தகைய உங்களுடைய இறைவன் மிக பரிசுத்தமானவன். எங்க இருந்து? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தன்னுடைய அந்த பாக்கியம் மிக்க அந்த அக்ஸா வரை அழைத்து சென்று அதுக்கப்புறம் இத்தகைய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தின உங்களுடைய இறைவன் மிக பரிசுத்தமானவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் போய் சொல்லும் போது எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. யாராவது நம்புவாங்களா? இன்னைக்கு இப்ப இவ்வளவு ஒரு டெக்னாலஜி வளர்ந்த இடத்துலயே இப்ப நான் சொல்றேன், நேத்து நான் காலையில அமெரிக்கால இருந்தேன். இன்னைக்கு நான் யோசனை பண்ணேன், இன்னைக்கு காலையில அமெரிக்கால இருந்தாராம், நேத்து அமெரிக்கான்றாரு, இன்னைக்கு இந்தியான்றாரு. சும்மா அல்வா கொடுக்குறாரோ நினைப்பீங்கல்ல, ஏமாத்துறாரோ, பொய் சொல்றீங்களோ அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படின்னா, அப்ப மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லாஹ்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போக பல மாதங்கள் ஆகும். பல மாதங்கள் ஒட்டகத்தை நிறுத்தாம அடிச்சு விரட்டி கொண்டு போனாலே பல மாசம் ஆகும். அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வந்துட்டாங்க. எப்படி நம்ப முடியுமா? எவ்வளவு பெரிய சோதனை இது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தி அல்லாஹ் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் போயிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. அபூஜஹல் வர்றான். அகமதுல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியை பாருங்க. அபூஜஹல் கேட்டான், என்ன முகமதே, ஏதாவது செய்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். உடனே ரசூல் சொல்றாங்க, ஆமா செய்தி இருக்கு. என்ன செய்தி? நேற்று இரவு நான் கஅபத்துல்லாஹ்வில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து செல்லப்பட்டேன் அப்படின்னு ரசூல் சொல்றாங்க. உடனே அபூஜஹல் கேட்டானா, நேத்தா நீ இங்க உட்காந்துருக்கீங்க? ஆமா, மஸ்ஜிதுல் அக்ஸா வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் வானுலகத்துக்கு என்னுடைய இறைவன் அழைத்து சென்றான்.
அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்து காபத்துல்லாஹ்க்கு வந்துட்டேன். அபூஜஹல் கேட்டான், முகமது உண்மைதானா? ஆமா உண்மைதான். சரி, இது நான் என் மக்கள் எல்லாத்தையும் நான் ஒன்று திரட்டி கூட்டிட்டு வரேன், அவங்க முன்னாடி நீ சொல்லுவியா கேக்குறான். ஏன்னா மறுத்துட்டா என்ன செய்யறது, பொய்யா கண்ணுங்க. உடனே யாரு கூப்பிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னா, அபூஜஹல் போய் மக்கால இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அழைக்கிறான். வாங்க வாங்க இங்க வாங்க, முகமது உங்களுக்கு ஒரு பயான் பண்ண போறாரு, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி யாரு கூப்பிடுறா? ஏகத்துவ தௌஹீத் உரை நிறுத்துவதற்கு உண்டான தௌஹீத் பயான் செய்வதற்கு அபூஜஹல் ஆளை கூட்டிட்டு வர்றான். அல்லாஹ் கொண்டு வர வச்சான். எல்லாத்தையும் மக்கள் எல்லாத்தையும் திரட்டி கூட்டிட்டு வந்துட்டான். முகம்மதே பயந்தானா, இது மறுத்துருவாரோ, சொன்னதை சொல்லாம விட்டுருவாரோ அப்படின்னு பயந்துகிட்டே, இப்ப சொல்லுங்க அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க. என்ன உண்மையா அதை சொல்கின்றார்கள். சொன்ன மாத்திரத்துல எல்லாம் கை கூட்டி சிரிக்கின்றார்கள். என்ன இது ஒரே எப்படி? ஏன்னா வானலோகத்துக்கு போனது இவங்களுக்கு பெருசா தெரியல, நல்லா விளங்கிக்கிறீங்க. ஒரே இரவு மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு எப்படி போயிட்டு வந்தாருன்றது பெருசா தெரியுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவங்களே கிராஸ் செக் பண்றாங்க. சரி, பைத்துல் முகத்தஸ்க்கு போனேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க இது வரைக்கும் போகல, இப்பதான் போனேன்னு சொல்றீங்க. உண்மையிலே நீங்க போயிருந்தா பைத்துல் முகத்தஸ போய் நாங்க பார்த்திருக்கோம், மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளியை நாங்க பார்த்திருக்கோம், எங்கள்ல பார்த்த ஆள்கள் இருக்கிறாங்க, ஜெருசலத்துக்கு பயணம் செஞ்ச ஆட்கள் இருக்கு. மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய தோற்றத்தை வர்ணனையை சொல்லுங்க, எத்தனை கதவு இருந்துச்சு, எல்லாத்தையும் சொல்லுங்க. புகாரில வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படியே எடுத்து காட்டுறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில். அப்படி நேரா பார்த்துக்கிட்டு வர்ணிக்கிற மாதிரி வர்ணிக்கிறாங்க. இத்தனை தூண் இருந்துச்சு, இத்தனை இது இருந்துச்சு அப்படின்னு அவங்களால மறுக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. இது ஏதோ நம்மளை வசியம் பண்ணிட்டாருன்ட்டாங்க. அப்ப யாரு இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகின்றானோ, முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டானோ, அவனையே அல்லாஹ் ஆள் பிடிக்க வச்சு அவன் வாயிலேயே ஆள்களை திரட்டிட்டு வர வச்சு அல்லாஹ் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய வைத்தானா? இதுதான் இஸ்லாம். இதை இந்த ஆணவக்காரர்கள் அறிய வேண்டும். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் துடிக்கிறானே, ஏங்க காசால இத்தனை முஸ்லிம்களை படுகொலை செய்ய வேண்டிய காரணம் என்ன? இத்தனை பேரை படுகொலை செய்ய வேண்டிய தேவை என்ன? ஊர் இல்லையா, உலகம் இல்லையா, இடம் இல்லையா? முஸ்லிம்களை கொல்லணும், இதை சொல்லி கொல்லணும், இடத்தை அபகரிக்கிறதா சொல்லி கொள்ளணும் என்று இவர்களுடைய இத்தகைய இந்த நிலையிலையும் அந்த மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க. எல்லாம் மேல அந்த மக்கள் அவ்வளவு உறுதிமிக்கவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இதுதான் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு அவர்களுடைய உள்ளத்துல இருக்கின்றது. அதனாலதானே அழிக்க பார்க்கிறான். அதனாலதானே இஸ்லாத்தினுடைய அடிவேரை ஆட்டி பார்க்க பார்க்கின்றான், அழியோடு அழிக்க பார்க்கின்றான். அந்த மக்களுடைய உறுதிப்பாடு, நீ எத்தனை குண்டு போட்டாலும் நீ எங்களை கொல்லலாம், எங்களுடைய ஈமான கொல்ல முடியாது, உறுதியா இருக்கின்றார்களா? இதுக்கு உண்டான அடிதான் இப்ப இருக்கோ, விழுந்திருக்கோ என்று நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு எத்தனை குண்டுகளை நீ குண்டு மலையை போட்டு காசால பாலஸ்தீனத்துல எத்தனை குண்டுகளடா போட்டீங்க, எத்தனை உயிர்களை கொன்றாய், எத்தனை பிஞ்சுகளை நீ கொலை செஞ்ச. அவர்களுடைய பிரார்த்தனை, பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது. அல்லாஹ் ஒரு அடி கொடுத்தான்னா உன்னால தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய பிடியை உன்னால தாங்க முடியுமா? உன்னால அதை உன்னால அனுபவிக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஸும்ம லம் யதூபு. யாரு மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும்
மிகப்பெரிய அளவிற்கு வேதனை செய்து பின்னர் அவர்கள் திருந்திக் கொள்ளவில்லையோ அவர்களை கடுமையான முறையில் நான் வேதனை செய்வேன், இந்த நரக வேதனைகளை பூர்த்தி பொசுக்கிய தீர்வேன்றான்ல. அப்ப இந்த மாதிரியான ஆணவக்காரர்கள் அகங்காரக்காரர்கள் ஆட்டம் போடுகின்றார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது. அல்லாஹ்வுடைய அந்த பிடிக்கு அவர்கள் பயப்பட வேண்டும். மனித சக்திக்கு உட்பட்டவனால ஒண்ணும் செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல. இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன், வல்லரசு, மிகப்பெரிய டெக்னாலஜி, மிகப்பெரிய அந்த தொழில்நுட்பம் எல்லாம் செயற்கை மலையை கூட எங்களால் பெய்ய முடியும், வெய்ய வைக்க முடியும்னு சொன்னவன் எல்லாம் தலை குனிந்து நிற்கின்றார்கள். எல்லாமே இறைவனுடைய ஆற்றல் முன்னால் தோற்றுவிட்டதே. அதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. இதை விளங்க ஆட்டம் போடக்கூடிய ஒவ்வொருத்தவனும் இதை விளங்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பல பேரை இப்படி ஆட்டம் ஆடக்கூடியவர்களா நான் என்ன செய்வேன் தெரியுமா? அஹதுனாஹும் பில் பஸாயி வல் தர்ரா லஅல்லஹும் யதவர்ரூன். அவர்களை நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் பிணியை கொண்டும் சிரமங்களை கொண்டும் நான் பிடிப்போம். எதற்காக? என் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. எத்தனையோ பேரை பிடிச்சிருக்கேன் நானு. ஆனால் அவர்கள் சிந்திக்க மறுக்கிறாங்க. ஒரு ஆண்டுல ஒரு முறையோ அல்லது 2 முறையோ, ஆமீன், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தடவையோ 2 தடவையோ நாம அவர்களை வேதனைக்கு ஆளாக்குகின்றோம். அவர்கள் தௌபா செய்யவும் இல்லை, சிந்தித்து நம் பக்கம் மீளவும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த மாதிரி அல்லாஹ் அடிக்கும் பொழுது சுதாரித்து இறைவனுடைய வல்லமையை விளங்கி எவன் தன்னை சீர்திருத்தி கொண்டானோ அவன் தப்பிப்பான். அப்படி இல்லை அப்படின்னா அல்லாஹ்வுடைய அடி என்பது மகத்தான அடியாக இருக்கும். அந்த அடியில இருந்து எவனும் மீள முடியாது, தப்பிக்க முடியாது என்பதை முஸ்லிம்கள் உணர வேண்டும். நமக்கு இதுல மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது. ஆணவ பேச்சுக்கள் வேண்டாம், அகங்காரம் தலைக்கணும் வேணாம். அல்லாஹ் நினைச்சான்னா யாரையும் எப்படியும் அடிப்பான். பல கோடி ரூபாய்க்கு அதிபதியானவர் எல்லாம் ஒரே நாள்ல பிச்சைக்காரனா நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல பிச்சைக்காரர்களாக நடுரோட்டில் நிற்கின்றார்கள். அமெரிக்காவில் உள்ள எவனாவது இப்படி பிச்சைக்காரன் அவன் நினைச்சிருப்பானா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் அந்த கடற்கரை ஓரத்துலங்க அவ்வளவு சொகுசு பங்களாக்கள் அம்பிட்டோம். அவர்களுடைய அந்த பங்களா அந்த பழைய போட்டோக்களையும் இப்ப உள்ள போட்டோவையும் போடுறாங்க. அப்படி அந்த சொகுசு வாழ்க்கையில வாழ்ந்தவர்கள். ஹிலாரி கிளின்டனுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் உட்பட மிகப்பெரிய ஹாலிவுட் நடிகர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர்களுடைய வீடுக்குள்ள அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா மாகாணம் தான். அதுல குறிப்பாக இந்த இஸ்ரேலிய தீவிரவாதிகள் இருக்கிறாங்களே, அந்த அட்டூழியக்காரர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி இந்த கலிபோர்னியா. எல்லாம் அடிச்சாம் பாருங்க, எல்லாம் நடு ரோட்ல பிச்சைக்காரனா நிக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. எல்லாம் நம்ம இப்படியே இருந்துருவோம், எவனும் நினைக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ் நாடு நானா இப்படி நானா முடிஞ்சு போச்சு. அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல், அதை நம்ம உணரணும். அவனுடைய பிடி என்பது இன்ன பதுஷ ரப்பிக லஷதீத், அவனுடைய பிடி மிக கடுமையானது. பிடிச்சனா தாங்க மாட்டீங்கன்னா. அப்ப இந்த ஆணவம், அகங்காரமான பேச்சுக்கள், ஆணவத்தனமான பேச்சுக்கள் எதுவும் வேணாம். படைச்ச இறைவனை போற்றி புகழ்ந்து அவனிடத்துல நாம சரணாகதி அடைய வேண்டும். அதுதான் நமக்கு உண்டான சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இதை நாம உணர்ந்து நாமும் படிப்பினை பெற வேண்டும். இஸ்லாத்தினுடைய எதிரிகளும் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை அழிப்பதற்கு எவ்வளவோ திட்டங்களை தீட்டினார்கள், இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு எவ்வளவோ திட்டங்களை தீட்டினார்கள். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கின்றது என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றோம். சில முக்கியமான அறிவிப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை மார்க்க திறனாய்வு போட்டி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது 18ஆம் தேதி 18/1/2025 அசர் தொழுகைக்கு பிறகு மார்க்க திறனாய்வு போட்டி 3 பிரிவா பிரிக்கிறாங்க. பெரியவங்க அவங்க ஒரு செட்டு, அதே மாதிரி மதரசா மாணவிகள் அவங்க ஒரு செட்டு, அதே மாதிரி சிறுவர்கள்
இந்த பெரியவங்களுக்கும் மதரசா மாணவிகளுக்கும் 30 கேள்விகள் கேட்கப்படும். இங்க வந்து பரீட்சை மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. நீ என்ன செய்யணும், அதுல வந்து 4 ஆன்சர் இருக்கும், அதுல எது சரியான ஆன்சர்ன்றதை டிக் பண்ணணும். அது எல்லாமே வந்து இந்த புக்ல இருந்து தான் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே இந்த புக்கு கொடுத்துருப்பாங்க, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த புக்கு வந்து ஆல்ரெடி எல்லாரும் வச்சிருக்கீங்களா? இது எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகத்திலிருந்து தான் கேள்வி கேட்கப்படும். 30 கேள்விகள் கேட்கப்படும். 30 கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சரியான பதில் அளிச்சிருந்தாங்கன்னா அது வந்து குலுக்கல் முறையில உங்களுக்கு பரிசுகள் வாங்குவாங்க. இது வந்து பெரியவங்க ஒரு செட்டு, அதே மாதிரி வந்து மதரசா மாணவியர்கள் ஒரு செட்டு, அதே போன்று சிறுவர்கள் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு 15 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து கண்டிப்பா எல்லாரும் கலந்து கொண்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை அசருக்கு அப்புறம் இந்த மார்க்க திறனாய்வு போட்டி மண்டபம் கிளை சார்பாக நடைபெறுகின்றது. அதுக்கு வந்து இந்த புத்தகத்தை படிச்சு தயாராவாங்க அப்படின்றது ஒரு அறிவிப்பா சொல்லியிருக்காங்க. அடுத்து அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு மண்டபம் கிளை சார்பாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மண்டபம் கிளை சார்பாக 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இலவச டியூஷன் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மர்கஸ்லயே சொல்லி தருவாங்க. டெய்லி 6 to 7 1.5 மணி நேரம் மர்கஸ்ல இலவசமாக டியூஷன் சொல்லி தரப்படுகின்றது. அதுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி விடுங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் இவங்கள படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கணிதம், அறிவியல் இந்த 2 பாடம் மட்டும் சிறப்பு வகுப்புகள் வந்து இலவசமாக நடத்த இருக்கின்றார்கள். 6 to 7. அதுலயும் வந்து நீங்க கலந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக ஒரு அறிவிப்போட முடிச்சிருவோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு நம்முடைய மண்டபம் கிளை மர்கஸ் அது வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. எல்லாம் ஒரு கூரை கொட்டையில தான் நம்ம இருக்கிறோம். கடைசியா வந்து பெய்த மழையில மர்கஸே முங்கிருச்சு டோட்டலா, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மர்கஸ் நனைஞ்ச எல்லாமே முங்கி, அதுக்கப்புறம் ஏன்னா அவ்வளவு பெரிய மழை, அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில இப்ப வந்து நம்ம வந்து ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இன்னும் வந்து 7,60,000 ரூபாய் தேவைப்படுது. அப்ப இதை வந்து உங்கள்ட்ட அறிவிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நபர்களும் ஒரு 2,500 ரூபாய் மேனி, ஒரு 300 பேரிடத்துல நம்ம வந்து பங்குகளா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு 10 பேர் வந்து கொடுத்ததான் சொல்லியிருக்கிறாங்க கிளையில இருந்து. அப்ப மீதி உள்ள 290 பங்குகள் தேவைப்படுது. நீங்க உங்களுடைய உறவினர்களுடைய, உங்களுடைய நண்பர்கள், தெரிஞ்சவர் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க. ஒரு 300 பேர் 290 பேரிடத்துல நீங்க வந்து பொருளாதாரத்தை வாங்கி கொடுத்து அல்லாஹ்வுடைய அருளால அந்த இடத்தை முடிச்சுட்டு அடுத்து நம்ம கட்டுமான பணிக்கு உண்டான பணிகளை செய்வாங்க. அந்த வகையில நாம வந்து அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்கு நாம நம்முடைய பொருளாதாரத்தை எவ்வளவு செலவிட முடியுமோ அவ்வளவு நம்ம செலவிடுவது மறுமையில நமக்கு வந்து சுவனத்துல ஒரு மாளிகையை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு கூரைக்கொட்டையில இருந்துகிட்டு எவ்வளவு சிரமப்படுறோம்ன்றது உங்களுக்கே தெரியும். நீங்க பயானுக்கு வர்றீங்க, நிகழ்ச்சிகளை பயன்பெறீங்க, மக்தப் மதரசா நடக்குது, மாணவ மாணவியர்களுக்கு பாடம் புகட்டப்படுகின்றது, பௌராக்குறைக்கு இப்ப இலவச டியூஷன் சென்டர் ஆரம்பமாயிருக்கின்றது, மார்க்க திறனாய்வு போட்டி, இஸ்லாமிய பெண்கள் இஸ்திமா நிகழ்ச்சி, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நிகழ்ச்சி, ஜும்மா உரைகள், ஐவேல தொழுகை, அதே மாதிரி கிராமப்புற தாவா, மெகாபூர் பிரச்சாரம், வீடு வீடா போய் நீங்களே வீடு வீடா தனிநபர் தாவா செய்து எவ்வளவு பிரச்சாரங்களை செஞ்சு இணைவிப்பு பொருள்களை எடுக்கிறீங்க. இவ்வளவு பணிகளும் இன்னும் வீரியம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய மகத்தான அருளை கொண்டு நாம் என்ன செய்யணும், இந்த மர்கஸ் வந்து நம்ம பகுதியில ஒரு கட்டிடமாக எழும்புவதற்கு நீங்க வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்தீங்கன்னா சதக்கத்துல் ஜாரியாவாக நிரந்தர நன்மையாக காலத்துக்கும் நிரந்தரமாக நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு நம்ம ஓதா போனதுக்கு அப்புறம் நமக்கு நன்மை வரும். அப்படிப்பட்ட ஒரு வகைக்காக நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடுங்க என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாய் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.